ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜவ்வரிசி கேரட்டு கேசரி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 3/4 கப்பு ஜவ்வரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 10 திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து 6 முந்திரி சேர்த்துருக்குறேன். கோல்டன் ப்ரௌனாக இதை வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தச்சு இதை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கேரட்டை நெய்யிலேயே இதை வறுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அதை இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் நான் 3/4 கப்பு ஜவ்வரிசி எடுத்தேன், அதனால் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப்பு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா சர்க்கரை கரையட்டும். கொஞ்சமாக கேசரி பவுட்ரு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை சர்க்கரைலாம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி முக்கால்வாசி வேகட்டும். அப்புறமா நம்ம வந்து கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கேரட் துருவி வச்ச கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விடுங்க. இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்ம எப்பயுமே கேசரி செஞ்சோம்னா நிறையா நெய் ஊற்றுவோம். ஆனால் இந்த கேசரிக்கு வந்து நம்ம 1.5 ஸ்பூன் நெய் தான் ஊற்றிருக்கிறோம். கம்மியான நெய்லேயே நம்ம சூப்பரான வந்து கேசரி செஞ்சுருக்குறோம். இப்போ நம்மளுடைய கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளுடைய ஜவ்வரிசி கேரட் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.